Hello dear brothers and sisters. So welcome to இலக்கணம் சீரிஸ். நம்மளுடைய தமிழ் இலக்கணம் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு போலி. போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்துட்டு போனால் வழக்கு, அதில் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, அதில் ஒவ்வொன்றிலையும் மூன்று வகைகள் தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம போலி அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? போலின்னா என்னது? ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒரு போலி. அது அசல் போலி சொல்லுவோம். அசல்னா அது ஒரிஜினல், ஒரு மூலம். போலின்னா என்னது? அதை போலவே இருக்கும். புரியுதா? அதான். ஸோ போலினா போல இருத்தல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். ஸோ அழகாக என்ன சொல்கிறது கவனிங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஓகே. சொல்லின் முதல் பொதுவாக இந்த போலின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, தமிழ் சொற்களில், தமிழக்கூடிய சொற்களில் இது போலி அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போனா, ஸோ அதுக்கு ஒரு பொருள் இங்கே பாருங்கள். சொல்லின் முதலிலோ, இந்த போலின்னு சொல்லக்கூடியது தமிழ் சொற்களில் சொல்லின் முதலிலோ, இடையிலோ, இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய, பொதுவாக இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்து, இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்து, அதுக்கு பதிலாக, அந்த எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்தை அந்த இடத்துல இடம்பெயர செய்து அதே பொருளையே தரும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு மூலப்பத்திரம், நம்ம வீட்டில் இப்போ ஏதோ ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, ஒரு மூலப்பத்திரம்னு இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருக்கீங்க. புரியுதா? அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க? ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒரு ஃபோட்டோ காப்பி கடையில் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க. புரியுதா? எடுக்கும்போது இந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக அதே போலவே இருக்கிற இன்னொரு பேப்பரை வச்சு, ஒரு A4 ஷீட்டை வச்சு அதே போலவே இன்னொரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறீங்க இல்லையா? அப்போ ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணுறீங்க? ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. புரியுதா? ஆனால் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னமோ அதே தான் உள்ளே இருக்கும், அதே போல தான் இது. புரியுதா? இப்போ சொல்லின் முதல்லையோ, இடையிலையோ, இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, ஒரு எழுத்தை, அந்த எழுத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறொரு எழுத்தை அந்த இடத்துல இடம்பெற செய்து, ஆனால் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் போலி. புரியுதா? எடுத்துக்காட்டு பாருங்க. திருக்குறள்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கலாம், பொதுவாக சங்க நூல்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கலாம். புரியுதா? என்னென்னு பார்த்துருக்கலாம். அறம்ன்றது நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். புரியுதா? ஆ, ரா, இம், இதுதான் வந்து நார்மலாக இருக்குது. அதுதான் பாருங்க, இயல்பாக இருக்கக்கூடியது இதுதான். புரியுதா? ஆனால் இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லின் முதல்லையோ, இடையிலையோ, இறுதியிலோ. ஆனால் இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் சொல்லின் இறுதியில் இந்த இம்முன்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை, இன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது அறன்னு மாறுது. இருந்தாலும் அறம்னாலும் மாற்றினாலும் ஒரே பொருளை, அதே பொருளை தான் தரும். இதுதான் போலி. புரியுதா? அப்போ அறம் சொல்லக்கூடியது இயல்பான ஒரு விஷயம், அறன்னு சொல்லக்கூடியது போலியான ஒரு சொல், இருந்தாலும் அதே பொருளை தான் தரும். புரியுதாமா? ஸோ இது சொல்லின் இறுதியில் மாற்றப்பட்டிருக்கு இந்த ஒரு எழுத்து, இது சொல்லின் இடையில மாற்றப்பட்ட ஒரு எழுத்து சொல். பாருங்க, ரான்றது இது இயல்பாக, முரசுன்றது இயல்பாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல அந்த ரா ரைன்னு மாறிடுச்சு, வேற ஒரு எழுத்தா, அதே வரிசையாக இருந்தாலும் அது வேற எழுத்து தானே, வேற ஒரு எழுத்தாக மாறிடுச்சு. புரியுதா? இருந்தாலும் இது ரெண்டும் ஒரே பொருளை தான் தரும். புரியுதா? மயல், மையல், இந்த மா இது சொல்லின் முதல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்து மா இங்கே மையா இருக்கு, இல்லை இந்த மை இங்கே மாவா இருக்கு. இருந்தாலும் இது ரெண்டும் ஒரே பொருளை தான் தரும். மையல்னாலும் மையல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருளை தான் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மையம் இருக்குனாலும் இதுவும் இந்த மையமும் ரெண்டும் ஒரே பொருளை தான் தரும், சரியாமா? ஸோ ஓகே. ஸோ இதை நம்ம பொதுவாக போலி அப்படின்ற சொல்லுவோம். இந்த போலி அப்படின்னா போல இருத்தல், நம்மளுக்கு தெரியும். போலினா என்னது? அதே மாதிரியே இது இருக்கும், அதான் போல இருக்கும், அதான் போலி. புரியுதா? பொதுவாக அந்த போலி 3 வகைப்படும். சொல்லின் முதல்லையே அந்த எழுத்து மாறி இருக்குது அப்படின்னா அது முதற் போலி. சொல்லின் இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி அமைஞ்சிருக்கு, ஒரே பொருளை தருதுன்னா அது இடைப்போலி. இடையில மாறி இருக்கு, அதான் இடைப்போலி. ஒரு சொல்லின் இறுதியில், அதான் கடையில் மாறி இருக்கு அப்படின்னா அதான் கடைப்போலி. புரியுதா? ஸோ இங்கே நம்ம ஓவராலாக பார்த்தாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ முதல் வகை பாருங்கள். முதல் போலி சொல்லின் முதல்ல இருக்க வேண்டிய ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை அமைத்து அதே போல தருவது முதற் போலி. எடுத்துக்காட்டு பாருங்க. பசல், மஞ்சு, மயல், ஆணை, இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சொல், இயல்பான எழுத்து. இந்த எழுத்துக்கள் தான் இயல்பாக இருக்கும். ஆனால் இந்த சொல்லின் முதல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்களேன், இந்த எழுத்துக்களுக்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை நம்ம போடுறோம். சொல்லின் முதல் எழுத்துக்கள் வேற எழுத்தை நம்ம மாற்றுறதுனால இதனோட பொருள் மாறுமானா மாறாது, எல்லாமே அதே பொருளை தான் தரும்.
அப்போ என்னது எல்லாமே அதே பொருளை தான் தரும். மாற்றினாலும் அதே பொருளை தான் தரும். ஆணைக்கு என்ன சொல்லுவோம்? யானை. யானைக்கு இன்னொரு பேர் என்னது? ஆணை. சொல்லுவோமா? சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் இந்த மாதிரி மாற்றினாலும் பொருள் தரும், அதே பொருளை தரும். இதுதான் முதற் போலி. அப்போ அந்த சொல்லுடைய முதல் எழுத்துனா இருக்கும், மாறி இருக்கும், இருந்தாலும் அதே பொருளை தரும். இது முதல் போலி. சரியா? சிம்பிளாக பார்த்துருமா? அதே தான் அப்படி கான்செப்டில். இடைப்போலி, சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை அமைத்து அதே பொருளை தருவது இடைப்போலி. எடுத்துக்காட்டு பாருங்க, அமைஞ்சு, இளஞ்சி, அரையர், முரசு, இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய சொற்கள், தமிழ் சொற்கள். இதில் பாருங்க, இந்த சொல்லினுடைய இடையில தானே இந்த சொற்கள்லாம் அமைஞ்சிருக்கு, இடையில தானே இருக்கு. முதல்லையும் இறுதியிலும் இருக்கா? கிடையாது. இடையில தான் அமைஞ்சிருக்கு. அதே போல தான் இந்த இடையில இருக்கக்கூடிய சொற்களை அப்படியே மாற்றுறாங்க பாருங்க, அப்படியே மாறி இருக்கு, அப்படியே வேற ஒரு எழுத்தா மாறி இருக்கு இல்லையா? இருந்தாலும் இதனுடைய பொருள் மாறுபடாது, அதே பொருளை தான் தரும். முரசுக்கு முரைசு, அரையருக்கு அரையர், இளஞ்சிக்கு இளைஞ்சி, அமைச்சுக்கு அமைச்சு. மாற்றினாலும் பொருள் மாறாது. சரியா? அதே பொருளை தான் தரும். இதுதான் இடைப்போலி. இதுதான் இடைப்போலி. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, கடைப்போலி. சிம்பிள். கடைசியில் சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி. சிம்பிள். சரியா? ஓகேவா? இதில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நல்லா பாருங்க, சின்ன ஒரு கான்செப்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த லைனை பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அகம், நிலம், முகம், பந்தல், சாம்பல் இதெல்லாம் கவனிங்க. இந்த சொற்கள் எல்லாமே அக்ரிணை சொல்லலாம், அக்ரிணை சொல். இப்போ அகம்ன்றது ஒரு உள்ளம், உள்ளத்துக்கு உயிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஃபீல், நம்முடைய அகம். புரியுதா? அது ஒரு இடம், ஒரு பொருள், அதுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு அகச்சொல் மாதிரி தான், சரி, ஒரு அக்ரிணை சொல் மாதிரி தான். நிலம்ன்றது அது நம்மளுடைய பூமி. பூமிக்கு நம்ம உணர்வோடு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓகே, பூமி தாய்ன்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு பெண் சொல்கிற மாதிரி சொல்லணும், அது ஓகே, அது வந்து பிரச்சனை கிடையாது, அது ஓகே. சரியா? இருந்தாலும் நம்ம எக்ஸாக்டாக பார்க்கும்போது அது ஒரு அக்ரிணை சொல். அக்ரிணைன்னு அது மனிதன் அல்லாத பிற உயிருள்ள உயிரற்ற பொருட்களோ அந்த இதெல்லாம் என்ன சொல்லணும்? அக்ரிணைன்னு சொல்லுவோம். அதே போல் முகம், பந்தல், சாம்பல் இதெல்லாம் வந்து அக்ரிணை சொற்கள். இதெல்லாம் என்னது? அக்ரிணை சொற்கள். இவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க, அக்ரிணை பெயர்களின், இதெல்லாம் அக்ரிணை பெயர் தானே, அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் இந்த பெயர்கள்ல இருக்கக்கூடிய இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு, மகர எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்குது? இந்த மூணில் மட்டும்தான் மகர எழுத்து, மகரம் எழுத்து இறுதியில் இருக்குது. மகர எழுத்திற்கு பதிலாக நகர எழுத்து, இந்த நகர எழுத்து கடைப்போலியாக வருமா? அப்போ பாருங்க, அப்போ இம்முக்கு பதிலாக, இந்த மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து இன்னு, நகர எழுத்துனா இந்த இடத்துல இம்மு இருக்குதுன்னா இந்த இடத்துல என்ன நகரம்னா இன்னு, இன் எழுத்து போலியாக வருமா? அப்போ அகம்ன்றது அகனா மாறும், நிலம்ன்றது நிலனா மாறும், முகம்ன்றது முகனா மாறும், இருந்தாலும் ஒரே பொருளை தரும். புரியுதா? அதே போல தான் அடுத்து பாருங்க, அதே அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் லகர எழுத்திருக்கு. அப்போ இல்லுன்னு முடிய போது அர்த்தம். இங்கே பாருங்களேன், பந்தல், சாம்பல், இல்லுன்னு முடியுதா? அப்போ இந்த இல்லுக்கு பதிலாக என்ன எழுத்து வருமா? இருன்னு சொல்லக்கூடிய ரகர, பாருங்க, ரகரம் கடைப்போலியாக வரும். வந்தாலும் அதே பொருள் தான் தரும். அப்போ பந்தல், பந்தர் ஒரே பொருள் தான், சாம்பல், சாம்பர் ஒரே பொருள் தான். சரியாமா? இதுதான் கடைப்போலி. கடைசியாக முற்றுப்போலின்னு ஒன்று இருக்கு. ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து மாறி இருந்தால் முதல் போலி, இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறி இருந்தால் அது இடைப்போலி, இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருந்தால் அந்த கடைப்போலின்னு சொல்லுவோம். ஒரு சொல்லுடைய அந்த 3 எழுத்துக்களுமே, இந்த ஒரு 3 எழுத்து கொண்ட ஒரு சொல் இருக்குப்பா, இந்த 3 எழுத்துக்களுமே வேற ஒரு எழுத்தாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். 3மே மாறி இருக்கு. 3மே என்னது? ஒரு சொல்லுடைய எல்லா எழுத்துமே மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா எழுத்துமே வேற ஒரு எழுத்தாக மாறி, ஆனால் அதே பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம், உச்சரிக்க பேசும்போது எழுதும்போது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் முற்றுப்போலி. புரியுதா? ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும், ரொம்ப இந்த அனைத்தும்ன்றது ரொம்ப முக்கியம், எழுத்துக்கள் அனைத்துமே வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது அப்படின்னா பொருள் மாறாது, அதே பொருளை தருணம் அர்த்தம். இதுதான் முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு 5, ஐ இந்து. ஆனால் நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? ஆ இஞ்சு, அஞ்சுன்னு சொல்லுவோம். 5 எப்படி சொல்லுவோம்? அஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ ஐக்கு இங்கே ஆவா மாறி இருக்கு, இந்து இஞ்சா மாறி இருக்கு, து சூவா மாறி இருக்கு. அப்போ எல்லாமே இந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா? அப்போது ஒரு சொல்லக்கூடிய மொத்த எழுத்துக்களும் முற்றுமான அனைத்துமே போலியாகவே இருக்குதுன்னா வேற ஒன்றா மாறி இருக்கு அப்படின்னா
இருந்தாலும் அதே பொருள் தருது அப்படின்னா அதுதான் முற்றுப்போலி. சரியா? அதானது முற்றுப்போலி. சரியா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலி. ஸோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும், அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னொரு வகுப்பில் அடுத்த ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தோட அடுத்த ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இன்னும் 1-2 டாபிக்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது சொல்லி இலக்கணம் போகலாம். சரியா? ஸோ பொதுவாகவே என்ன சொல்கிறோம், நம்ம சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது சரி, இலக்கணம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது சரி, எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் தான் சிலபஸில் நிறையா இருக்கும். அதை நம்ம கவர் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு. இலக்கணம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? இந்த பொருள் இலக்கணம், யாப்பு, அணிலாம் இதுவும் இருக்குது. ஆனால் அது கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்லுது, மைனட்டாக கொஞ்சம் ஒத்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். புரியுதா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இலக்கணத்துடைய 5 வகைகளில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இருக்கு இல்லையா, இந்த 5ல் எழுத்திலக்கணம் கூட ஓகே, கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் முடிச்சிட்டோம். ஒரு 15-16 கிளாஸில் இது முடிஞ்சு போச்சு. சொல்லி இலக்கணம் ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசுன்னா அதை படிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. சொல்லி இலக்கணத்தில் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக நிறைய டாபிக் சொல்லி இலக்கணத்தெலாம் கவர் ஆகும். சரியாமா? ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம இலக்கணத்தோட அடுத்தடுத்த ஒரு டாப்பிக்கோட நம்ம வந்து பார்க்குறேன். ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு கிளாஸ் மீட் பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.